நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா கொடுமாமா. வானவில் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எங்களை முடக்கிறாதீங்க. நாங்களும் வந்து சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். 30,000 ஆண்கள் பெண்கள் என் யூனியனில் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். 35 வயசு. அப்போ இதுக்கு மேலே நீ போய் என்ன சாதிக்க போகிற, ஒன்றும் கொடுங்க போகிறதில்ல, கழட்டு போகிறதில்லன்னு சொல்லி எவ்வளோ பேர் ஏளனமாக பேசினாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 6 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டியூட்டி போகிற இடத்துலையும் ஒரு மாதிரியாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். நான் என்னுடைய எம்ஏ எம்ஃபில் யூஜி எல்லாத்துலேயுமே நான் கோல்டு மெடலிஸ்ட். என்னுடைய யூஜியில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். இளம் திருநங்கைகள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது நம்மளும் படித்து முன்னேறணுங்கிற ஒரு மன வலிமையும் தைரியம் வருது. வணக்கம், என் பேர் அருண் கார்த்திக். நான் ஒரு திருநம்பி, சொந்த ஊர் மதுரை. சென்னையில் வந்து ஒரு 8 வருஷமாக இருக்கேன். நான் திருநங்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. திருநம்பி வந்து பெண்ணிலேருந்து ஆணாக மாறினவங்க. ஸோ நானும் ஒரு எடுத்துக்காட்டு. சாதிக்க பிறந்தவர்கள் திருநங்கைகள் அமைப்புலேருந்து நான் இப்போ பாண்ட் டு வின் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். டிரான்ஸ்மேன் அவார்டு ஆக்டிவிஸ்ட் அந்த அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன மாதிரி திருநங்கைகள் வந்து நிறைய இன்னும் சமூகத்தில் முன்னேறி வரணும், நிறைய சாதனைகள் பண்ணி அவார்டு வாங்கணும், பெற்றோர்கள் வந்து எங்களை நிறைய ஏற்றுக்கணும், நாங்கள் நிறையபடியாக மேலே முன்னேறி வரணுன்றதான் எங்களோட ஆர்வம். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வானவில் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எங்களை முடக்கிறாதீங்க. நாங்களும் வந்து சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒதுக்குறாங்க, அவங்க மத்தியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 30,000 ஆண்கள் பெண்கள் என் யூனியனில் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். இதில் நான் போனப்போ எனக்கு 35 வயசு. அப்போது இதுக்கு மேலே நீ போய் என்ன சாதிக்க போகிற, ஒன்றும் கொடுங்க போகிறதில்ல, கழட்டு போகிறதில்லன்னு சொல்லி எவ்வளோ பேர் ஏளனமாக பேசினாங்க. இப்போ நான் 6 வருஷமாக என்னோட டப் கொடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கேன். இப்போ சொன்னவங்களே என்கிட்ட வந்து வேலை இருந்தால் சொல்லு அப்படின்றாங்க. இதில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் நாங்கள் ஒர்க் பண்ண முடியுது. நான் வந்த காலகட்டத்தில் திருநங்கை அப்படின்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நிறைய புரிதல் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்கும். குறைகளை மட்டுமே பார்த்தோன்னா நம்ம அடுத்த லெவல் போக முடியாது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு போனப்போ சினிஃபீல்டில் ஒரு பெண்ணாக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய வந்து பிரச்சனை இருக்கும். அதில் நான் ஒரு திருநங்கையாக வேலை செய்கிறதும் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதெல்லாமே உடச்சி இன்னைக்கு வந்து மரியாதை ஒரு இடத்துல வேலை செய்கிறங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவளோட தியாகம் மாத்திரம்தான் இன்னைக்கு நர்த்தகிங்கிற அடையாளம். அந்த ஒரு நாணயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான் அது வெளியில் தெரிகிற பக்கம். ஆனால் அந்த பின் பக்கம் இல்லைன்னா அந்த நாணயத்துக்கு மதிப்பு இல்லை. அப்படியான பின்பக்கம் தான் தியாகம். நான் நினைக்கிறேன் அந்த நாங்கள் வணங்கக்கூடிய அந்த அம்பாள், அந்த மாதாவே வந்து எனக்காக என்னோட தோழியா சிறு வயசுல 5 வயசுல இருந்து நாங்கள் தோழிகள். எனக்கு அம்மா அவதான், டீச்சர் அவதான். அவளுக்கு எதுவுமே இந்த உலகத்துல தெரியாது. அவளுக்கு இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை. நான் எத்தனை விருதுகள் இந்த உலகம் முழுவதும் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சக்திமாவுக்கு என்னால செய்ய முடியாது. நான் எங்கேயும் கேட்டது கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஸ்வேதா, ரொம்ப நன்றி. நான் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 6 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களும் வந்து ஈரோடு மாநகராட்சி மண்டலத்தில் தூய்மை காவலராக பணி செஞ்சுட்டு வராங்க. ஒரு 6 என்னை வந்து இவங்க ஆல்ரெடி பாண்ட் டு வின் அமைப்பு மூலிமா என்னை அப்ரிஷியேட் பண்ணி ஆல்ரெடி நான் அவார்டு வாங்கி 2020 வாங்கிட்டேன். இந்த வருஷம் இவங்களுக்கு ரெஃபர் பண்ணி இவங்க இந்த அவார்டு வந்து வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அமைப்பு மூலிமா இன்னும் இவங்க மாதிரி இருக்கிறவங்க உள்ள இன்னும் வெளிவராத மக்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த அவார்டு மூலிமா வெளிச்சத்துக்கு வராங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய மாற்றங்கள் வேணும். ஏன்னா வந்து நம்மளை பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. விமென்ஸ் ஆகட்டும், மென்னுங்களாகட்டும், நம்மளை வந்து இன்னும் பார்ஷாலிட்டி பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. டியூட்டி போகிற இடத்துலையும் ஒரு மாதிரியாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் என்னென்னா, என்னோட ஒரே ஒரு கருத்து என்னென்னா, திருநங்கைகள் அக்செப்ட் பண்ணுங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களை மாதிரி ஆளுகளை லவ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போக வேண்டாம்னு சொல்ல வரோம். ஏன்னா நாங்கள் மனதளவில் ரொம்ப உணர்வு பூர்வமாக நாங்கள் மனசு உடைஞ்சு ரொம்ப சூசைட் பண்ணுற அளவுக்கெல்லாம் போய் திரும்ப எங்கள் மக்களே எங்களை அதை காப்பாற்றி நாங்கள் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு நிற்கிறோங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ் கூட கிடையாது, எங்கள் மக்கள் தான். ஸோ நான் இதில் பெருமிதம் அடையிறது, திருநங்கைன்னு பெருமிதம் அடைஞ்சாலுமே ஆண்கள்கிட்ட நாங்கள் ரொம்ப ஏமாந்து நிற்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. என்னோட பேர் ஜென்சி.
நான் இப்போது பிஹெச்டி முடிச்சு ஒரு 2 months தான் ஆகுது. நான் இப்போது டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறேன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். நான் என்னுடைய எம்ஏ எம்ஃபில் யூஜி எல்லாத்துலேயுமே நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. என்னுடைய யூஜியில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஸோ இன்றைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்பினா, எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒண்ணு. நான் இங்க நிக்கிறேன்னா அது காரணம் என்னோட எஜுகேஷன் தான். ஸோ அதுவும் இங்கிலீஷ் படிக்கிறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். நான் சாதாரணமா ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் வரை தான் 12th வரையும் படிச்சு இன்னைக்கு நான் பிஹெச்டி இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கே அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு நிறைய நேரங்களில். ஸோ நான் ஒர்க் பண்ற காலேஜ்ல நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆனாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் கூட நிறைய பேர் சொன்னாங்க, அந்த காலேஜ் பிரின்சிபல் கூட அஃபென்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கூடிய சீக்கிரமாக எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ரொம்ப அழகாக நடத்துகிற டீச்சர்ஸ்ன்னு நிறைய நியூஸ் பேப்பரில் நான் போன கொஞ்ச காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. நான் வந்து 2019 பொலிட்டிஷியன்கிற அவார்டு வாங்கினேன். இந்த மாதிரி அவார்டை வாங்குறவங்க இதை பார்க்க வர்றவங்க கூட இந்த மாதிரி நம்மளும் ஒரு விருது வாங்கணும்னு சொல்லிட்டு திருநங்கைகள், பாலியல் தொழில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, கடைக்கேட்டல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நான் குற்றம் குறை சொல்லலை. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த சமுதாயத்தில் பின்தங்கிய ஒரு இதில் இருக்கிற நாங்கள் படிப்பாலையும் சரி திறமைகளாலும் சரி எதுலேயுமே குறைஞ்சவங்க கிடையாது. ஒரு சில வாய்ப்புகள் கிடச்சி இதே மாதிரி முன்னேறி வர்றவங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இந்த அவார்டை வந்து வழங்குறாங்க. இந்த அமைப்புக்கு நான் முதற்க நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இந்த அவார்டு வழங்குறதுனால நிறைய திருநங்கைகள் சமுதாயத்துலேருந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதாவது எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிக்க வேணாங்கிற நினைக்கிறவங்க, இளம் திருநங்கைகள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது நம்மளும் படித்து முன்னேறணுங்கிற ஒரு மன வலிமையும் தைரியம் வருது. பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி தான் வாழணுங்கிற திருநங்கை சமூகத்தில் வந்து இப்போ வந்து எவ்வளோ ஒரு ஃபைட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் பண்ணி எங்களுடைய சீனியர் மூத்த திருநங்கைகளுடைய சப்போர்ட்டில், இந்த மாதிரி நிறுவனத்தோடைய சப்போர்ட்டில் நிறைய பேர் படித்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கருண்டாமன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்வேதாக்கு வந்து நான் சொல்லுற விஷயம் என்னன்னா, ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை கூப்பிட்டு அழைச்சி எனக்கு ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்வேதா ஃப்ரம் பவுண்ட் டு வின் இஸ் பீன் டூயிங் an amazing job and I wish her all the very best. சமுதாயத்துக்கு நம்ம கம்யூனிட்டிக்கும் நிறைய பண்ணுறாங்க and more to come and my best wishes for her. Thank you so much. எங்களுக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநங்கையாக பிறந்து எங்களாலையும் சாதிக்க முடியும், எங்களாலையும் வாழ முடியும்ன்ட்டு நாங்கள் இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருமே கலந்துக்குன்னு எல்லாருமே வந்து சிறப்பாக ரொம்ப கலந்து எல்லாருமே மதிக்கத்தக்க விதமாக எல்லாம் நாங்களும் எங்களாலேயும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏறி போனவங்களுக்கு அவார்டும் ஏறுறவங்களுக்கு ஏனியாகவும் இருந்து திருநங்கைகள் வழி நடத்துகிறாங்க. இது ஒரு 15 வருஷத்துக்கிட்ட நடக்குது. இன்னும் பல வருஷங்கள் நடக்கும். இன்றைக்கி எப்பயுமே ஏப்ரல் 15 இது நடக்கும். அப்போ இருக்க மக்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்க மாட்டாங்க. பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க, நம்பர் சொல்கிறது, தப்பான பேசுறது இதெல்லாம் இருந்தாங்க. இப்போ இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கள் அப்செட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் மக்களாக நாங்கள் இணைவோம், நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஹாய், திஸ் இஸ் மிசோமியா. ஸோ உங்கள் பேர் அக்ஷரா. ஸோ நாங்கள் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் டேஸ்க்காக எங்களோட பவுண்ட் டு வின் சார்பாக ஒரு ஈவெண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லா ஆக்டர்ஸ் வராங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எங்களோட 4 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திருநங்கைகள் அண்ட் திருநம்பிகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிகாஸ் த லாஸ் ஹவ் சேஞ்ச்ட், நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஜாப்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனாலும் ஒரு கேப் இருக்குங்க. பிகாஸ் சில பேருக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்ற மாட்டேங்கிறது. சின்ன வயசுலேயே வந்துட்டு அவங்க வீடு விட்டதுனால எஜுகேஷனை பாதியில் நிப்பாட்டதுனால நிறைய இடைஞ்சல் அண்ட் தடங்கள் வருது. ஆனாலும் இப்போது எம்ப்ளாயர்ஸ் ஒரு ரொம்ப ஓப்பன் மைண்டடாக அதெல்லாம் பார்க்குறாங்க, ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்களையும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு எல்லாருக்கும் சமமாக கொண்டு வரதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஐ ஹோப் தட் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எல்லாமே அது வந்து சால்வ் ஆகிட்டு ஈக்குவலாக வரும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஐ எம் a first transgender critical care management in Tamil Nadu. Feeling happy to say நான் இது வரைக்கும் 20+ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், 3 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் இப்போ வந்து
8 புக்ஸ் எழுதியிருக்கிறது. அதில் டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய இருக்கிறது. நிறைய கல்லூரிகளில் மாணவர்கள் அந்த கவிதைகளை படிக்கிறது. இந்த சென்னை கூட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கூட அது மக்கள் படிக்கிறது. ஏன் எழுதுனேன்னா நம்ம சமூகத்தில் ஈக்குவாலிட்டி அது ரொம்ப முக்கியம். அதில் திருநங்கை சமூகத்தோடையும் எல்ஜிபிடி சமூகத்தோடையும் அதுக்கப்புறம் இந்த பொது சமூகத்திலேயும் ஒரு நீதி அது சாதிக்க வேணும். அதுக்காக தான் நான் எழுதி கொண்டிருக்கிறது. என்னோட பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பயணத்திலே எனக்கு கிடைச்ச இந்த விருது நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். Hey, hi, this is Mila Baby Girl. So I'm at this Trans Beautiful event and this is the 3rd year I'm coming. எனக்கு ரொம்ப happy and Shweta has been doing an amazing work and they've got tremendous beautiful things. என் பேர் ஜெனிஃபர். நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். Born to Win 10 இயர்ஸ் வெற்றிகரமாக பண்ணி 11 இயர்ஸ் அடி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த 11வது வருஷத்தில் எனக்கும் ஒரு அவார்ட் கிடைச்சதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் சேலத்தில் இருந்து வரேன். நான் இங்கே சென்னையில் ஸ்டடி பண்ணியிருக்கேன். லோயலா காலேஜில் மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். எஜுகேஷன் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் சென்னைக்கு வந்து இது ஃபஸ்ட் இயர் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன். நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆகி 2 இயர்ஸ் தான் ஆகுது. நான் ஒரு சைல்டு டிரான்ஸ்ஜெண்டர் தான். இனி வர எல்லாருமே வந்து எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணால் நாமளும் எல்லாத்துலேயும் சாதிக்கலாம்னு நான் சொல்லிக்கிறேன். என் பேர் பிரேம்தேவ். நான் இப்போ தற்காலிக பேராசிரியராக பணியாற்றிட்டு வரேன். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த தற்காலிகத்தை நிரந்தரமாக்க முயற்சி பண்ணுறேன். கல்வி ஒன்று தான் ஆயுதம் இல்லையா? அந்த கல்வி வச்சு தான் முன்னேறணும் அப்படின்ற பிடிப்போடு வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே வந்து திருநங்கைகள் எல்லாருமே அதிகமாக சாதிச்சுட்டு பார்த்துருக்கோம். ஆனால் திருநம்பிகள் மிக குறைவாக அங்கங்கே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் கல்வியை மட்டுமே முன்னுரிதமாக வச்சு முன்ன வரணும் அப்படின்ட்டு என்னுடைய ஆசை. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை.